والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் இறுதி பேருரை என்கின்ற அந்த முக்கியமான நிகழ்வாடல் தொடர்ச்சியாக ஒரு 2 தினங்கள் அது சார்ந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் பெருநாள் நெருக்கத்தில் இருப்பதினால் இந்த தலையங்கத்தை முடிக்க வேண்டிய ஒரு சூழல். அன்பானவர்களே, பல விளக்கங்களோடு உரையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பது தான் ஆசையாக இருந்தாலும் நேரம் அதற்கு ஒத்துழைக்காது என்பதனால் மிக விரிவான தலையங்கத்தை எல்லாம் எவ்வளவு சுருக்கமாக வழங்க இயலுமோ அப்படி சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் தருவதற்கு முனைகிறேன். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேற்றைய தினம் உரையிலே நாம் சொல்லியிருந்தோம், உரை தூதர் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், ஐவேளை தொழுகையை தொழுது கொள்ளுங்கள், நீங்கள் கடமையான நோன்புகளை நோற்றுக்கொள்ளுங்கள், ஜகாத்தை நிறைவேற்றுங்கள், உங்களுக்கு மேலிருக்கிற ஆட்சியாளருக்கு அல்லது நிர்வாகத்திற்கு கட்டுப்படுங்கள். இப்படி இருந்தால் ததுகுலுல் ஜன்னா, நீங்கள் சொர்க்கத்தில் இலகுவாக ரப்பினால் நுழைவிக்கப்படுவீர்கள் என்ற செய்தியை முடித்து நாம் உரையை நிறைவு செய்திருந்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையை துவங்குகிறார்கள். وَقَدْ تَرَكْتُ فِيكُمْ مَا لَنْ تَضِلَّ بَعْدَهُ اعْتَصَمْتُمْ بِهِ كِتَابُ اللَّهِ. நான் சென்ற பிறகு உங்களை வழிபெறலாமல் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒன்றினை நீங்கள் பற்று பிடித்து கொண்டால் உங்களை எந்த கொம்பாதி கொம்பனாலும் வழிகெடுத்திட முடியாது. அது கிதாபுல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிதாபுல்லாஹ் என்று சொன்னதினால் வெறும் குர்ஆன் மட்டும்தான் என்ற முடிவுக்கு நாம் வந்து விடக்கூடாது. கிதாபுல்லாஹ் என்றால் அது கலாமுல்லாஹ். கலாமுல்லாஹ் என்றாலே அது வஹி. வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொழிகிற எல்லா மொழிதலும் அது வஹியாகும். அந்த வஹி அல்லாஹ்வுடைய கலாமாகும். அல்லாஹ்வுடைய கலாம் கிதாபுல்லாஹ்வாகும். சொல்ற விளங்குதா? ஏதோ அடுக்க பேசுற மாதிரி தெரியுது, விளங்கே இல்லையே அப்படின்னு எதுவும் உண்டா? ஒன்றும் இல்லையே. அன்பானவர்களே, ஹதீஸும் கிதாபுல்லாஹ் என்று சொல்ல வருகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்ததாக பாருங்க, வதிமாஉல் ஜாஹிலியத்தி மௌதுஅத்துன் வஉலு தமின் அضعه من دمائن ذم ربيعة بن الحارثة بن عبد المطلب وربا الجاهلية موضوع وأولو الربا أضع من ربانا ربا العباس بن عبد المطلب. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பழிவாங்குதல், இரத்த பழிவாங்குதல் என்கின்ற முறைமை அன்றைக்கு ஜாஹிலியா காலத்தில் இருந்துச்சு.
அந்த இரத்த பழி வாங்குகின்ற முறைமையை, அந்த நிலையை இத்தோடு நான் அழித்து விடுகிறேன். அதில் முக்கியமாக எங்கட குடும்பத்திலிருந்து இரத்த பழிக்காக இருந்த ரபிஅத் பின் ஹாரிஸா பின் அப்துல் முத்தலிப் அவருடைய நிலையை நாங்கள் மன்னித்து விட்டோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மீண்டும் அறியாமை மடமை காலத்தில் இருந்த வட்டியை இத்தோடு நான் நிப்பாட்டுகிறேன், அழித்து விடுகிறேன், அவைகள் இனிமேல் தொடரக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, முதலாவது அந்த வட்டி கணக்கு, எங்கள் குடும்பத்தில் இருந்த ஒருவருடைய வட்டி கணக்கை நான் இல்லாமல் ஆக்கிறேன். அவருடைய பெயர் ரிபல் அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப். அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் என்கின்றவருடைய அந்த வட்டி கணக்கை இல்லாமல் ஆக்குகிறார். இரத்த பழி நிப்பாட்டப்படுகிறது. அவருடைய பெயர் என்ன? ரபிஅத் பின் ஹாரிஸ் பின் அப்துல் முத்தலிப். வட்டி கணக்கு நிப்பாட்டப்படுகிறது யாருக்கு? அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் என்று சொல்லப்படுகிற நபி தோழருடைய நிலையை சொல்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அற்புதமான கருத்து. வாழ்ந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாசகத்திற்கு ஏற்ப, அலா லா ஃபضل لعربي على عجمي ولا لعجمي على عربي. ஒரு அரபிக்காரன் பிறமொழிக்காரனை விடவும் சிறந்தவன் அல்ல. ஒரு பிறமொழிக்காரன் அரபியை விடவும் சிறந்தவன் அல்ல. கண்மணி நாயகத்தினுடைய மொழி அரபு மொழி, குர்ஆனுடைய மொழி அரபு மொழி, இறை தூதரின் ஹதீஸின் சுன்னாவின் நடைமொழி அரபி மொழி. ஆனால் அந்த அரபு மொழியை முன்னிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, لا فضل لعربي على عجمي على عجمي ولا عربي. அந்த அரபி மொழி அஜமிகளை விட சிறந்த காரன் அல்ல. ஒரு அஜமி மொழிக்காரன் அரபி மொழிக்காரனை விடவும் சிறந்தவன் அல்ல. தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ولا احمر على اسود ولا اسود على احمر. ஒரு செவப்பானவன் கருப்பனை விட சிறந்தவன் அல்ல. ஒரு கருப்பன் சிவந்தவனை விட சிறந்தவன் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையாடிய பல உயர்ந்த சஹாபாக்கள் இந்த மொழி மற்றும் உடல்வாகு நிற வேற்றுமை இருந்த ஜுலைபீப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களோடு அந்த தூதர் நடந்து கொண்ட நிகழ்வாடலை சொல்லுகிறது. பிலால் ரதியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படுகிற ஒல்லியான தேகம் கருத்த முடியெல்லாம் சுருண்டு கண்கள் மஞ்சை அடித்து உதடுகள் தடித்து தொங்கக்கூடிய ஒரு நபித்தோழராக பார்க்கப்பட்ட இவரோடெல்லாம் உரையாட வேண்டுமா? இவரோடு நின்று பஜார்ல பேசுறதா? பேசினா என்ன எப்படி பாப்பான்னு இருந்த அப்படியானவர்களோடு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதீத உறவை வைத்துக் கொண்டார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு பயணப்பட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. போற முடிச்சிட்டு ஒரு பயண இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறாங்க. பிலாலை கூப்பிட்டு சொன்னாங்க, யா பிலால், போருக்கு போயிட்டு வந்திருக்கிறோம். எல்லா சஹாபாக்களும் ரொம்ப டயர்டான ஒரு சூழலில் இருக்கிறாங்க, களைத்து போய் இருக்கிறாங்க. எனவே உறங்க போறாங்க. நீங்க சுபஹுடைய நேரம் வந்துட்டா எல்லாரையும் என்ன எழுப்பாட்டுங்க. ஏண்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எழுப்பாட்டுகிற ஒரு எழுப்பாளர் என்றால் அல் முஅத்தினுன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மிகச்சிறந்த ஒரு எழுப்பாளராக இருந்தார். யாருக்கு? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தான் எழுப்புவார். தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொல்றார், எல்லாரும் உறங்குறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரித்து தொழுதாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க, தொழுதுட்டு உறங்குனாங்க. நான் பிலால் தொழுதாரு, தொழுது கொண்டே இருந்தாரு. தொழுகையை நிப்பாட்டையில
தொழுது முடிக்கிறாரு. சுபுக்கு கொஞ்ச நேரம் இருக்கு. அந்த கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் முதுக சாக்கிறாரு. சாஞ்சா அவரும் உறங்கிடுறாரு. உறங்கிய பின்னால ஃபஜ்ர் நேரம் கடந்து சூரியன் தேகத்துல படுது, ஒளி தேகத்துல படுது. அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு முதலாவது எந்தித்தார். எந்தித்து அஸ்ஸலா அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுக 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 அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதரின் மிக நெருக்கமான தோழர் உமர் ரலியல்லாஹு கம்பீரத்திற்கு சொந்தமான சொந்தக்காரர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு குக்குரலிட ஆரம்பித்தார். எல்லாரும் எந்தித்து விட்டார்கள். கண்மணி நாயகம் மட்டும் எழும்பவில்லை. சஹாபாக்கள் யாரும் அவர்களை தொந்தரவு செய்யவில்லை. ஏண்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கத்தில் வஹி வரும் என்பதனால் அவர்களை எழுப்பாட்டவில்லை. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு விடுவதை போல் இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மறுபடியும் உரத்த குரலில் அஸ்ஸலா அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுக தொழுக அப்படின்னு சொல்லையில அந்த தூதர் எழுந்தார். எந்தித்த உடனே பிலால் இங்க வாங்க, உங்கள்கிட்ட எழுப்ப சொன்னேனே, நீங்க ஏன் என்னை எழுப்பையில அப்படின்னு கேட்டான். அந்த பிலால் ஒரு அடிமையிலிருந்து விடுவிக்கப்பட்டவர். தோற்றத்துல ஒரு நெருடல் குருடலான, மேலும் பலகீனமான ஒரு 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 நடையில உள்ளவர். அந்த மனிதரை நாம் அப்படித்தான் பார்ப்போம். அல்லாஹ் மஆதல்லா இல்லாம ரஹிம ரப்பி அப்படி பார்க்க கூடாது. அந்த தூதருக்கு அந்த பிலால் சொன்ன பதில் என்ன தெரியுமா? யா ரசூல் அல்லாஹ், உங்களை எந்த சைத்தான் தூங்க வச்சானோ அதே சைத்தான் தான் என்னையும் தூங்க வச்சுட்டான் அப்படின்னார். நம்மளா இருந்தா என்ன நினைச்சிருப்போம்? இவனெல்லாம் கொஞ்சம் தள்ளியே வச்சிருந்திருக்கோம், டிஸ்டன்ட் மெயின்டைன் பண்ணியிருக்கணும், கொஞ்சம் தூரமா வச்சுக்கணும். ஓவர் இடம் கொடுத்துட்டோம். நாளையிலேருந்து அவன்கிட்ட பேசுற துணியே மாறிடும். இவன்கிட்ட சேஃபா தான் இருக்கணும். என்ன எப்படி திமிருத்தனமா பதில் தந்தான் அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி நினைக்கவே இல்லை. மிக நெருக்கமாக வாழ்ந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜுலைபி மரணம் அடைந்து போரில ஷஹீதாக்கப்பட்டிருந்தார். பல சஹாபாக்களும் வந்து எல்லோரும் யாரெல்லாம் இருந்தாலும் எல்லோரும் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னென்ன சஹாபாக்கள் எல்லாம் இறந்து விட்டார்கள் தான், என்னென்ன சஹாபாக்கள்லாம் இறந்து விட்டார்கள் என்று இருக்கிற ஹயாத்தாக இருந்த எல்லா சஹாபாக்களும் சொல்லையில அந்த நபி, நீங்க ஜுலைபீபை பத்தி சொல்லவே இல்லையே, ஜுலைபீபை எங்கன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜுலைபி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாவது அவ பிலால் பின் ரவாஹா என்று சொல்லப்படுகிற அவட தந்தை பேரு தெரியும். ஆனா ஜுலைபீபு ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தந்தை, தாய், கோலம், கோத்திரம், எந்த குட்டி அப்படிலாம் தெரியாது. ஆனா அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுலைபீபோடு பழகிய பழக்கம். தேடுனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க தேடல, நான் தேடுறேன் போறேன். தேடுனாங்க. ஒரு 7 எதிரிகளுக்கு மத்தியில ஷஹீதாக்கப்பட்டு கிடந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுலைபீபை தூக்கி தன் கரத்தால தூக்கி சொன்னாங்க, ஜுலைபீப் வஅன மின்ஹு, நான் அவரை சார்ந்தவர், அவர் என்னை சார்ந்தவர் என்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குறைஷி குலத்தை சார்ந்தவர், பேசிக்கா அவர் உயர்ந்த குலத்தை சார்ந்தவர். சரி, அந்த இதை விடுங்கள, இம்மையால் மறுமையால் பதவியால் உயர்ந்த அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான ஒரு நபித்தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அந்த ஜனாசாவாக நான் இருந்திருக்கலாம் என்று ஏங்கினேன் என்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைதான் அன்றைக்கு அவர்களுக்கு சந்தூக்காக இருந்தது. தூக்கி கொண்டு போய் மண்ணறையில வைத்து அவர்கள் தான் தஃபன் செய்தார். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை சொல்லிட்டு அப்படி இருக்கையில வாழ்ந்து காண்பிச்சாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? இல்லா பி தக்வல்லாஹ், யாருடைய உள்ளத்தில் இறையச்சம் இருக்கிறதோ அவர்தான் உங்களில் உயர்ந்தவர். உயர்வு தாழ்வு என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்றா அவன் மொழியோ, அவன் நிறமோ, அவன் குடும்பமோ, அவன் பாரம்பரியமோ, அவன் செல்வ பராக்கிரமமோ, இவைகள் யாவும் அவனை நல்லவன் உயர்ந்தவன் என்று முடிவு செய்வதற்கு தகுதியற்றது. எது தகுதியானதென்றா அவன் இறையச்சம். இறையச்சம் என்பது எப்படி வெளிப்படும்? அவன் செயல்பாடின் மூலமாக வெளிப்படும். அவனுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளில் அவன் சரியாக இருப்பான். அவனை சார்ந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் உரிமைகளில் சரியாக இருப்பான். மேல்மிச்சமாக அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளிலும் கடமைகளிலும் சரியாக இருப்பான். இவன் தான் தக்வாதாரி.
வெளியே வந்தா படா மலக்கு ஹே, உள்ளக்க போனா படா சைத்தான் ஹே மாதிரி இருக்க மாட்டான். 4 முக்குக்குள்ள போயிட்டான அவன் ஆடுறாட்டம் பேயாட்டமா இருக்கும். ஆனா வெளியே வந்துட்டான அவன மாதிரி மலக்கு இல்லை. பேச்சில, நடையில, உடையில, பாவனையில. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவனோட நன்மை எல்லாம் அழிஞ்சு போகும்னாங்க. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா சொல்ல. உயர்ந்தவன் தாழ்ந்தவனை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்றால் இறையச்சத்தை வைத்து மட்டுமே நீங்கள் முடிவு செய்யுங்கள். அடுத்ததாக சொன்னார்கள், அலா குல்லு ஷைஇ மின் அம்ரில் ஜாஹிலியத்தி தஹ்த கதமி மௌது. இது ஏற்கனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக சொன்னோம். அறியாமை கால நிகழ்வுகளை எல்லாம் என் காலுக்கடியில் வைத்து புதைத்து விட்டேன் இப்போதே அப்படின்னு சொல்லி. அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க, நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான நிகழ்வாடல். இன்னல்லாஹ கஸம லிகுல்லி வாரிசின் நஸீபுஹு மினல் மீராசி ஃபலா தஜூஸு லிவாரிசின் வஸிய்யா. என்ற மூத்த மவதா என்ன பார்த்தா, என்ற மூத்த மகன் தான் என்ன கடைசி காலத்துல பார்த்துக்கிட்டா, என்ற இளைய மகனை எனக்கு பிடிக்காது, அதனால என்ற மூத்த மகனுக்கு என்ற சொத்துல இருந்து இவ்வளவு பாதிய பங்கை எழுதி வைக்கிறேன், எந்த மூத்த மகளுக்குத்தான் என்ற ஊடு, என்ற கடைசி காலத்துல என்ன மகள் தான் என்ன கடைசி காலத்துல கவனிச்சு கொண்டா அப்படிங்கிறதுக்காக தண்ட வாரிசுதாரர்களுக்கு சொத்தை வசியத்து செஞ்சுட்டு போறது. அந்த சொத்தை வசியத்து செஞ்சுட்டு போறது பிழை, மகா பிழை. நீங்க சூரத்து நிசாவுல வரக்கூடிய வாரிசு தொடர்பான, மீராத்து தொடர்பான, அதாவது சொத்து பங்கீட்டு முறைமை கொண்டாட வசனத்துக்கு அடியில பாத்தீங்கன்னா முடிவுல ஹாலிதீன ஃபீஹா அபதா என்ற அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அன்பானவர்களே, நிரந்தர நரகம் முஷ்ரிக்கு காஃபிருக்கு தாங்கிறத நாம படிச்சிருக்கிறோம். ஆனா இந்த மீராசுடைய சட்டத்தை, சொத்தினுடைய பங்கீட்டினுடைய அளவை ரசூல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டு கடைசியா அல்லாஹ் ஒரு வசனத்தை போடுறான். இதை எவன் ஒருவன் மீறுகிறானோ ஹாலித் 2 ஹாலிதை பயன்படுத்துறான், அவன் நிரந்தர நரகத்தில் நுழைவான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். எச்சரிக்கை. நிறைய பேர் இந்த சொத்துடைய விஷயத்துல மிக மோசமான நிலையிலேயே இருக்கிறோம். அவர்கள்தான் தண்ட தாய் தான் மோசமான முறையில், அல்ல தண்ட கணவன் தான் மோசமான முறையில வசியத்து செஞ்சுட்டு போயிட்டாரு, அநீதமான மார்க்கத்துக்கு முறையாக இல்லாது முறையற்ற நிலையில வசிய செஞ்சுட்டு போயிட்டார் என்று தெரிஞ்சிருந்தும் கூட தனக்கு லாபமாக இருந்தா அந்த வசியத்தை ஏற்று நடக்கிற பல வாரிசுதாரர்கள் இருக்கிறாங்க. காக்காக்காரர் மருந்து மாத்திரைக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாரு. பாப்பாக்காரர் வஃபாத்தான பின்னாடி காக்காக்காரருக்கு கொடுக்க கூடாதுன்னா கொடுக்க மாட்டான். தன்னால எவ்வளவு அமுக்கி கொள்ள இயலுமோ அவ்வளத்தையும் அமுக்கி கொள்ளுவான். சொத்துல நடக்குது அன்பானவர், நடக்குது எல்லா இடங்களும். இன்னைக்கு நான் கேட்கிறேன், மார்க்கத்தின் அடிப்படையில சொத்து பங்கிட்டு கொடுக்கக்கூடிய எண்ணிக்கை எவ்வளவு, எப்படி கொடுக்கப்பட்ட? எனக்கு என்ற வாப்பா அப்படி சொத்தை பங்கிட்டாங்களா, அல்லது எந்த வாப்பாக்கு வாப்பா எங்கட வாப்பாக்கு சொத்தை இப்படி பங்கிட்டு கொடுத்தாங்களா, அல்லது அப்படி பங்கிடப்படுதா? வஃபாத்துக்கு பின்னால, மரணத்துக்கு பின்னால, மரணிச்ச பின்னாடித்தான் சொத்து பங்கிடப்படணும் என்று இருக்கு. அப்படி பங்கிடப்படுதா? உசுறு வாழும் போதே கிடப்புல கிடக்கும் போதே சொத்து பங்கிடப்பட்டுருது. குர்ஆன்ல ரப்பு வசனத்தை துவங்கும் போதே சொல்றான், மையத்திலிருந்து தான் வாரிசு சட்டமே துவங்குது. ஒருத்தர் வஃபாத்தான பின்னாடித்தான் அவருடைய சொத்துல இருந்து மொத்த பங்கு என்ன, அதுல கடன் போக, அவட ஜனாசாவுக்கு உண்டான செலவு போக, அவட வசியத்து போக, வசியத் 3ல் 1 பங்கு தான் வசியத்து செய்யணும். அதை மிச்சமா சில பேர் எல்லாம் குடும்பம் மேல உள்ள விரக்தியில மொத்தத்தையும் பள்ளிவாசலுக்கும் மதரசாவுக்கும் வக்ஃபு செஞ்சுட்டு போயிருவாரு. அது பள்ளிவாசல்ல சில பேர் எடுத்துக்கொள்றாங்க, அது பிழை, மார்க்க பிழை. மதரசாவில் அப்படியே எடுத்துக்கொள்றாங்க, மார்க்க பிழை நடக்குது உலகத்துல, ஊர்ல. தண்ட வாரிசுதார்கள் தன்னை கண்டுகொள்ள இளைங்கிறதுனால விரக்தியில எழுதிட்டு போறான். கண்டுகொள்ள இளைங்கிறதுக்கு அவனுக்கு நரகம் தான், மாற்று கருத்து இல்லை. அல்லாஹ் மன்னிச்சா மன்னிக்கலாம். ஆனா நீ மேல்மிச்சமான பாவத்தை செஞ்சுட்டு மரணிக்கிற. அன்பானவர்களே, வாரிசுதாரர்களுக்கு வசியத் இல்லை. நம்மட சொத்து நம்ம மரணிச்சா ஆட்டோமேட்டிக்கா சில பேருக்கு போகுமே, அவர்கள் தான் வாரிசுதாரர்கள்.
அந்த வாரிசுதாரருக்கு இப்போ உதாரணமா எந்த மகா இருந்தானா எந்த மகனுக்கு எந்த சொத்திலிருந்து இத்தனை பங்குண்டு போகும், 2 பங்கு என்று வைங்க, மகனுக்கு 1 பங்குண்டு வைங்க. இல்ல எந்த மகனுக்கு 5 பங்கு போகணும், எந்த மகனுக்கு 3 பங்கு போகணும் சொல்றதுக்கு நீ யார்? சொல்லக்கூடாது, வசியத்து செய்யக்கூடாது. இந்த வசியத்தை பார்த்தா இருக்குது, வசியத்தை எழுதிட்டு போயிருக்காரு, இதை யாரும் அங்கீகரிக்க. எனக்கு லாபம், என் மூத்த மகனுக்கு லாபங்கிறதுனால என் மூத்த மகன் பார்த்து எனக்கு லாபம் தான், அப்ப எனக்கு 5 தான், என் வாப்பா எழுதிட்டு போயிருக்காரு, அதெல்லாம் காட்டக்கூடாது. ஆனா ஃபைட் பண்ணலாம். மார்க் எனக்கு பெருசு இல்லை, துன்யாதான் பெருசுன்னா கோர்ட்ல போய் நிற்பான் அவன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது செய்யக்கூடாது, மோசமான நிலை. அல்லாஹ்ட்ட நிச்சயமா பதில் சொல்லணும். ஹாலிதீன ஃபீஹான்ற வசனத்துக்கு பயந்து கொள்ளணும். அல்லாஹ் பாதுகாட்டும் என்னையும் உங்களை. அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, முக்கியமான விஷயம், அலா வ இன்ன லக்கும் அலா நிசாஇக்கும் ஹக்கா. நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் ஆண்களே, உங்களுடைய மனைவிகளுக்கு உங்களின் மீது உரிமை உண்டு, உங்களின் மனைவிகளின் மீது உங்களுக்கு உரிமை உண்டு. அதோடு நிப்பாட்டையில நம்ம அப்படித்தான் வாழ்றோம். ஒலி நிசாயிக்கும் அலைக்கும் ஹக்கா, உங்கள பெண்களுக்கு உங்களின் மீது உரிமை உண்டு, எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. அன்பானவர்களே, பலர்களும் உரிமையை மறந்து கடமைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடமை என்பது வேறு, உரிமை என்பது வேறு. உரிமையை உணர்ந்து வாழ்ந்தால் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கு. கடமைக்கு வாழ்கிறோம். நான் ட்ரெஸ் கொடுத்து எடுத்து கொடுப்பது என் மீது கடமை, அப்படி கொடுத்தா சுகிக்காது. உனக்கு உணவு கொடுப்பது என்பது என் மீது கடமை, அப்படி கொடுத்தால் வாழ்க்கை சுகிக்காது. அது அல்லாஹ் விரும்பல. உனக்கு இருப்பிடம் கொடுப்பது என் மீது கடமை, கடமைக்கு வாழ சொல்ல, உரிமையோடு வாழ. உரிமைகளை சொல்ல, அவளுக்கென சில உரிமைகளை நான் கொடுக்கும். அவள் என் மீதும் சில உரிமைகளை நடத்துவதற்கு அவளுக்கு அனுமதி உண்டு. அதையும் பேடி நடந்து கொள்ளுங்க. فَأَمَّا حَقُّكُمْ عَلَى نِسَائِكُمْ فَلَا يُؤْتِينَ فُرُوشَكُمْ عَنْ مَنْ تَكْرَهُنَّ. பெண்களே, உங்க ஆண்கள் வெறுக்கிறவங்கள உங்களோட வீட்டுக்குள்ள விடாதீங்க. அது நீங்க உங்க ஆணுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளில் உண்டு. وَلَا يَأْذَنْ فِي بُيُوتِكُمْ لِمَنْ تَكْرَهُنَّ أَلَا وَإِنَّ حَقَّهُنَّ عَلَيْكُمْ أَنْ تُحْسِنُوا إِلَيْهِنَّ فِي كَسْوَتِهِنَّ وَطَعَامِهِنَّ. ஆண்களே நன்றா கவனிச்சு கொள்ளுங்க, நீங்க என்ன உணவுகளை உண்ணுகின்றீர்களோ, நீங்க எந்த பிராண்டட் ஷர்ட், பிராண்டட் பேண்ட், எந்த தரத்துல எந்த கம்பெனியில வாங்கி போட்டா பிராண்டட் தான் போடுவேன், அதுக்கு நான் எவ்வளவு வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஆனா என் மனைவிக்கு 150 ரூபாவினுடைய ஒரு கிழிஞ்ச கண்டலான இது தண்ணியில முக்குனா கசம் சாயம் போகிற அளவுக்கு நான் நெய்ட்டி தான் வாங்கி கொடுப்பேன்னா நீ பிழை இழைக்கிறா. நீ எதை உண்ணுகிறாயோ, நீ எதை உண்ண விரும்புகிறாயோ அந்த உணவையே உண்ணு. இவன் வெளியே போய் நல்ல தாம் தூம் தையான்னு சாப்பிட்டு வருவான், நல்ல பறக்கத்தா சாப்பிட்டு வருவான். டெய்லி விதவிதமான சாப்பாடு, பொரிச்ச கோழி என்ன, மட்டன் என்ன, கொத்து புரோட்டா என்ன, வீட்டுல என்ன பழைய கஞ்சி. தாங்குமா? அடுக்குமா? போகும்போது ஒரு பார்சல் வாங்கிட்டு போன நினைப்பு இருக்குதா? இல்லையே. ஆனா அங்க வாய மோந்து அடி விழும். என்ன மணக்குது? இன்னைக்கு மாறிட்டு, காலம் மாறிட்டு தான் இல்ல. இன்னையா ஓவரா போய்கிட்டு இருக்கிற? இங்க என்னன்னா ஒண்ணும் இல்லாத ஊறுகாயும் பழஞ்சோரையும் வச்சுக்கிட்டு, என்ன சப்பாத்தியும் குருமாயும் வச்சுக்கிட்டு நீ அங்க ஒரு நல்ல வருமானம் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறிய. வருமானத்துக்கு தக்கன என்ன எங்களுக்கு எங்க பங்கு இன்னைக்கு கேட்டுறாங்க. ஆனா நீ வாங்காம போன பாரு, தப்பு. போயிருக்க, இல்லை நான் ஃப்ரெண்ட்ஸோட தான் போய் சாப்பிட்டேன். எத்தனை நாள் தான் ஃப்ரெண்ட்ஸோட போய் சாப்பிடுவா? ஃப்ரெண்ட்ஸோட போய் சாப்பிட்டா நீ என்ன வேணா சாப்பிடலாம், அப்ப அவளும் இதை சாப்பிடக்கூடாது. பெரும்பாலான வீட்டில் மனைவிமார்களுக்கு நாம அடிக்கிற வெரைட்டி ஐட்டத்துல ஒரு ஐட்டம் கூட போறது இல்லை. உண்மையா இல்லையா? சிரிப்புக்கு சொல்லலாம் அன்பானவர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கஸ்வதிஹின்ன வ தஆமிஹின்ன. நீ எந்த எப்படி பிராண்டடா உடுக்கணும் நீ நினைக்கிறியோ அதையே உன் மனைவிக்கு கொடு.
நீ எப்படி குவாலிட்டியா குவான்டிட்டியா சாப்பிடும் நினைக்கிறியோ அதே குவாலிட்டி அதே குவான்டிட்டியை மனைவிக்கு கொடு. அவளுக்கு மிச்ச மீதி எடுத்துட்டு வருவா. அவளும் அன்போட எடுத்துட்டு வந்து முன்னாடி வச்சவன விளாசி எரிகிறது. அவளுக்கு இருக்குதா இல்லையான்லாம் கேட்கறது இல்லை. எரிஞ்சு முடிஞ்சவன் அவள் அடப்புங்கரைக்கு போய் பாப்பா உள்ள கேட்டி அந்த கோழி துண்டில் அந்த ஓரப்பகுதியில் கொஞ்சம் காணு ஒட்டி இருக்கும், அதை பிச்சு எடுப்பா. அந்த சட்டி பாத்திரத்தில் 4 சோறு பருக்கு அங்கே ஒட்டி இருக்கும், அதை பிச்சு எடுப்பா. அங்கே பிரியாணியில் பீஸே இல்லாத குஸ்கா மட்டும் இருக்கும், அதை மட்டும் எடுப்பா. இவன் மேப்படியா தான் மேய்ஞ்சிட்டானா எங்கே இருக்கும் அங்கே? மனைவிக்கு இருக்குதான்னு பாத்தியா? அன்பானவர்களே, இது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற வாழ்வியல் ஒழுங்குமுறை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி பேருரையில் சொன்ன உரை. அடுத்ததாக சொன்னாங்க, ஃபத்தகுல்லாஹ ஃபீ நிசாயிக்கும் ஃபஇன்னக்கும் அஹத்துமூஹுன்ன பிஅமானில்லாஹி வஸ்தஹலலத்தும் ஃபுரூஜஹுன்ன. உங்களோட பெண்களை குறித்து நீங்கள் அஞ்சிக்கிறீங்க. என்ன அச்சம்? அடிப்பாங்கன்ற அச்சம் இல்லை, அடிப்பாங்கன்ற அச்சம் இல்லை, அந்த அச்சம் இல்லை. ஃபஇன்னக்கும் அஹத்துமூஹுன்ன பிஅமானில்லாஹ், அவர்களை நீங்கள் அல்லாஹ்விடத்தினுடைய அமானிதமாக பெற்றிருக்கிறீர்கள். அவர்களுடைய கற்பை நீங்கள் அல்லாஹ் ஹலாலாக்கியதினால் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்க ஃபஇன் ஃபஅல்ன ذلك فضربوهن ضربا غير مبرح, உங்களுக்கு பிடிக்காத செயல்களை அவங்க செஞ்சா நீங்க பல தடவை சொன்னியும் கேட்கலன்னு சொன்னா நீங்க அவங்கள அடிங்க. அடிங்களா? இன்னைக்கு இருக்கு அப்படி இல்லை. அடிங்கன்னா என்ன மேப்டியா? இங்க வெளியே போனா பாம்பு மாதிரி நெளிவான், உள்ளக்க போனா சீருவான். என்ன அங்க புளியானத்துல உப்பு இருக்காது, அங்க சீருவார். ஆனா வெளியே ஒருத்தன் கன்னத்திலே இறங்கி அரைஞ்சிருப்பான். ஐயோ இவன்கிட்ட போனா கூட கொஞ்சம் உளுண்டா அப்படின்னு நைஸா போயிருப்பான். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க அப்படியே நீங்க சொல்லி அவங்க கேட்காத சூழ்நிலை இருந்தா காயம் வராத மாதிரி அடிங்க. இந்த பல பேரை பார்க்குறோம், மனைவியோட வெளியே போகலத்தான் சண்டை பிடிச்சிட்டே போறான். பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்கும்போது சண்டை பிடிக்கிறான். பொதுவான ஒரு சுற்றுலா இடத்துல வந்துட்டு அவட்ட கத்திக்கிட்டும் அடிச்சுக்கிட்டும் பேசிக்கிட்டும் நாரிக்கிட்டும் கிடப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களோட மனைவியை நீங்க 4 சுபத்துக்குள்ள கண்டிக்கணும்னா கண்டிச்சு கொள்ளுங்க. பொது இடங்கள்ல கண்டித்து கொள்ளாதீங்க, கன்னத்துல அடிக்காதீங்க, முகத்துல அடிக்காதீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. ஆனா இவருடைய வீரம் முதலாவது கன்னத்துல தான் பதம் பார்த்து. இன்னொரு அடி அடிச்சா முடிஞ்சு போயிடும் அவட கதை. அடிக்க முடியாதுங்கிறது இல்லை, அவங்களுக்கும் ஹக்கு இருக்கு, பழிவாங்க ஏழும். மேலே உள்ள பெண்கள் சந்தோஷப்படாதீங்க, அடிக்க சொல்லல உங்களை. ஏன்னா அவங்களுக்கு ஏழுன்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படியா எங்களால் ஏழுண்டா பார்த்துருவோம், அடி வா அப்படி நான் பார்த்துருவோம் அப்படிங்கிறது களத்தில் குதிக்க சொல்லையில. அன்பானவர்களே, அப்படியான ஆண்கள் செய்யக்கூடாது. களத்தில் 2 ஆம்பளை என்ற வீரம் அப்படின்றத உன் பொம்பளைகிட்ட காட்டாத, உன் மனைவிட்ட நீ காட்டக்கூடாது. ஏசாத பேசாத, பொதுவான இடத்துல அவளுக்கும் மான மரியாதை இருக்கு, விட்டு கொடுத்து அழகா பேசிடுவான். தண்ட குடும்பம் வரும்போது, தண்ட குடும்பம் வீட்டுக்கு வரும்போது அழகா பேசுறது. இவளுக்கு சோறு வைக்க தெரியாது, உனக்கு தின்ன மட்டும்தான் தெரியும். உனக்கு சுடு தண்ணி எத்தனை இதில் வச்சா சுடு தண்ணி சீக்கிரம் ஆகும்னு உனக்கு தெரியுமாடா? தெரியாது. சுடு தண்ணி வைக்க தெரியாது. அவசரத்துக்கு ஆள் இல்லைன்னா டீ போட்டு குடிக்க தெரியுமா உனக்கு? ஆனா பொது இடத்துல போனா இந்த மனைவியோட சாப்பாடு எங்க உம்மாட சாப்பாடு மாதிரி வராது. அப்ப என்னத்தை தின்னு வளர்ந்தா நீ? என்னத்தை திங்கிறா நீ? பொண்ணு சர்வசாதாரண பொது இடத்துல மனைவியை விட்டு கொடுத்து பேசிடுவான். அப்படி பேசக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அனுமதிக்கையில். அன்பானவர்களே, இவ்வளவு நாள் ஆம்பளைகளுடைய வரலாறு பார்த்துட்டோம். பெண்களும் வருத்தம் படுவாங்க, என்ன எங்களை பற்றி ஒன்றும் பேசலை, கொஞ்சமாக தான் அவங்க பேசிக்கிறோம். அதுக்குன்னு ரொம்ப பெருமையாக தொழித்து இதாயிடக்கூடாது. நம்மளும் ரொம்ப பெருமையாக ஆயிடக்கூடாது. நம்ம திருத்தி கொள்ளணும், அவங்க அவங்களோட உரிமையை உணர்ந்து கொள்ளணுங்கிறதுக்காக சொல்லப்படுது. அடித்தா நீங்கள் அவங்களுக்கு முபர்ரஹின் காயம் வர்ற மாதிரி அடிக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி பேருரையில் சொல்கிறாங்க.
அடுத்ததாக மனைவிக்கு சொல்றாங்க, லா துன்ஃபிகு இம்ராத்தன் ஷைஇன் மின் பைத்தி ஜௌஜிஹா இல்லா பிஇذن ஜௌஜி. கணவனுடைய அனுமதியின்றி அவனுடைய பணத்தை வேற எதற்கும் செலவு செய்யக்கூடாது. கணவன் அனுமதியின்றி அவன் பணத்தை எடுத்து வேற எதுக்கும் செலவு செய்யக்கூடாது. இன்னைக்கு ஆன்லைன் ஆர்டர் பெருத்துச்சு. இவர் இங்கேருந்து திரும்பி போய் செருப்பு எடுத்துட்டு வா போவோன்னு போனால் செருப்பு எடுத்து வராத, நான் தான் பார்த்துட்டேன் ஆன்லைனில், சூப்பரான செருப்பு. எத்தனை செருப்புமா? 4. ஏமா ஒன்று போதாதா? யோ நீ மட்டும் வெளியே போகிற இல்லையா, 4 தான் போடுவோம். இன்னைக்கு கணவன் மார்கிட்ட கேட்காம கண்டதுகள் இதெல்லாம் ஆர்டர் போடுற பெண்கள் கூடிட்டாங்க. இன்னைக்கு ஆன்லைன் வந்ததுனால கேட்கறதே கிடையாது. கணவன் வருமானம் என்ன, அவன் தரம் என்ன, அவனுக்கு இது தகுமா, அவன் சம்பாதியத்துக்கு இது ஒப்பானதாக உகந்ததாக அமையுமா, நாளைக்கு அது நெருக்கடி ஆயிடக்கூடாது என்ற யோசனை இல்லாம பல பெண்கள் இன்றைக்கு வருமானத்துக்கு கணவன் அனுமதி இல்லாம பலதுக்கும் செலவு செய்யறான். அப்படி செலவு செய்யக்கூடாது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உடனே அந்த ஒரு சஹாபிய பெண் அங்கே கேட்டதாக சொல்லப்படுது, யார சொல்லா உணவும் அப்படித்தானா, உணவுக்கும் அப்படித்தானா, கேட்காம செலவு செய்யக்கூடாதுல்ல. அவளே போய் மீன் எடுக்கிறா, அவளே போய் கறி எடுக்கிறா, அவளே போய் கோழி எடுக்கிறா, இதை கூட யார சொல்லா உணவும் அப்படித்தானான்னு கேட்ட போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாலிக அஃதல் அம்வாலினா, செல்வத்திலே மிகச்சிறந்தது உணவு தான், நீ அதை கேட்டு தான் செய்யும். உனக்கு எது வாகோ அதை செஞ்சுட்டு போயிடா. டெய்லி உப்புமா, என்ன டெய்லி போனால் வெள்ளைச்சோறு புளியானோ சட்னி, இல்லை யாத்திமா அவன் வெளியே தான் போவான். இல்லை என்னால் ஏழை பிள்ளைகளை பார்க்கறது பெருசா, உணவு சமைக்கிறது பெருசா, அப்படிலாம் விடாத, டெய்லி விடாத. உன்னால் முடிஞ்சதை செய், நல்லதை செய், கணவன்கிட்ட கேட்டு செய், இது தகுமா, இதை நீங்கள் சாப்பிடுவீங்களா, இது செய்வீங்களான்னு கேட்டு செய். டெய்லி உப்புமா அவனுக்கு பிடிக்குதோ பிடிக்கல அவன் பார்ப்பான், நல்லா இருக்குன்னு சொன்னாலும் பிரச்சனை, நல்லா இல்லைன்னு சொன்னாலும் பிரச்சனை, என்ன அதுக்கப்புறமா இதை செய்யாமல் அடிக்கடி போடுறான்னு கேட்டாலும் பிரச்சனை. சரி உமா நேரம் இல்லை எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு போயிடுறான். அப்படியா டெய்லி போயிடுறான். கணவனுக்கு பிடிச்சதை ஆக்கி போடுங்க, அதில் பறக்கத்து தான். இல்லாமல் ரஹிம ரப்பி நமக்கு தெரிஞ்ச வரையிலும் எப்படி நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி கணவனுக்கு பிடிச்சதை ஆக்கி போடுங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இன்னொன்று முக்கியமாக அடுத்ததாக பொதுவாக வல் முஜாஹிது மின் ஜாஹத நஃப்ஸி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தில் மிகச்சிறந்த முஜாஹித் யாருன்னா வாளை எடுத்துக்கொண்டு களத்தில் இறங்கி எதிரிகளை கொன்று வெல்லக்கூடியவன் அல்ல முஜாஹிது. தண்ட நஃப்ஸு பாவத்தை ஏவும் போது தண்ட நஃப்ஸோடு போராடுகிற அந்த போராளியே மிகச்சிறந்த முஜாஹித் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போல ஒவ்வொரு கிரந்தங்களிலும், அதே போல திர்மிதி, இப்னு ஹிப்பான், சஹீஹ் முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் இன்னும் கூடுதலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நீண்டு கொண்டே போகுது. நீங்கள் ஹஜ்ஜத்துல் வதான் எடுத்து பார்த்தா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துணிகளை பேசியிருப்பாங்க, கொஞ்சம் குறிப்பிட்டதாகத்தான் இருக்கும். ஆனால் அன்பானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட உரைகளில் இவைகளெல்லாம் முக்கியமான துணுக்காக சொல்லதை நாம் வரலாற்று புத்தகங்களில் பார்க்க முடிகிறது என்பதனால் இதை தொகுத்து வழங்கியிருக்கிறோம். இன்னும் நீண்ட உரைகள் இருக்கு, நேரம் நமக்கு தோதுவாக அமையாது என்பதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் சொன்னாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு சொன்னாங்க, லியுபல்லிக ஷாஹிதுல் காயிப் ஃபஇன்ன ஷாஹிதன் அஸா யுபல்லிக மன் ஹுவ அவ்ஆ லஹு மின்ஹு. இங்கே யாரெல்லாம் ஆஜராக இருக்கிறீங்களோ, இங்கே யாரெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டும் இந்த உரையை கேட்டுக்கிட்டும் இருக்கீங்களோ, இந்த உரையை நான் சொன்ன இந்த பேச்சை மக்களுக்கு நீங்கள் எடுத்துரையுங்கள், இங்கே வராதவர்களுக்கு எடுத்துரையுங்கள். அவர்கள் உங்களை விடவும் இதை நல்ல முறையில் செவிமடுத்து நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலாஹல் பல்லகத, உங்களுக்கு இவ்வளவு காலம் உங்களோடு நான் வாழ்ந்துட்டேன், இவ்வளவு காலம் உங்களோடு இருந்துட்டேன், நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் எடுத்துரைத்து விட்டேனா, அதில் ஏதாவது குறை செஞ்சேனோ, ஏதாவது குறை செஞ்சிட்டேனா அப்படின்னு கேட்குறான். இந்த வார்த்தையை சஹாபாக்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ரசூலுல்லாஹி இன்னைக்கு இப்படி கேட்டதும் இல்லை. அலாஹல் பல்லகத, உங்களுக்கு எல்லாவற்றையும் நான் எடுத்துரைத்து விட்டேனா. சஹாபாக்கள்
கண்களிலிருந்து கண்ணீரை வடித்து கொண்டு, நஸஹ்த யா ரசூலல்லாஹ், நஸஹ்த யா ரசூலல்லாஹ், வபல்லக்த யா ரசூலல்லாஹ், யா ரசூலுல்லாஹ் எல்லாவற்றையும் எங்களுக்கு சொன்னீங்க, ஒன்றையும் விடையில, எல்லாவற்றையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டீங்க, எல்லாவற்றையும் சொன்னீங்களே யா ரசூலல்லாஹ், எதையும் மிச்சம் வைக்கல யா ரசூலல்லாஹ், எதையும் மறக்கல யா ரசூலல்லாஹ். ஏண்டா எதை வச்சு இவங்க மறக்கையிலன்னு சொல்றாங்கண்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 23 ஆண்டு காலத்துடைய தாவத்துடைய நிலையினுடைய சாராம்சத்தை சுருக்கி கொடுக்குறாங்க. அந்த சுருக்கி கொடுக்கறதான் புதுசா அங்க ஒன்றும் வகை வரையில. நான் சொல்ற விலங்கு இந்த ஹஜ்ஜத்துல் வதாக்குன்னு புதுசா ஒன்றும் வகை வரையில, எல்லாவற்றையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப பாருங்க எவ்வளவு நீளமான உரையாக இருந்திருக்கும். எல்லாத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே நான் எல்லாவற்றையும் எடுத்துரைத்து விட்டேனா, ரசூலுல்லாஹ் எல்லாவற்றையும் எடுத்துரைத்து விட்டீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றை விரலை நோக்கி வானத்தை நோக்கி சொன்னார்கள், யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஷ்ஹத், அல்லாஹும்ம ஷ்ஹத், அல்லாஹும்ம ஷ்ஹத். இறைவா இதற்கு நீ சாட்சி, இறைவா இதற்கு நீ சாட்சி, இறைவா இதற்கு நீ சாட்சி என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்ல வேண்டியது இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனால் அந்த தூதர் இரண்டுக்கும் உண்டான ஒரு செயல்பாட்டை சுமிட்சமாகவும் ஒரு சூசகமாகவும் உம்மத்துக்கு அறிவித்தார்கள். இறைவா அல்லாஹும்ம ஷஹத், என்ற வேலை முடிஞ்சு போச்சு, என்ற வேலை முடிஞ்சிட்டு, அல்லாஹும்ம ஷஹத் நீ தான் சாட்சி. ஓனர்கிட்ட அப்பீல் செஞ்சாச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையை முடிச்சுட்டு அந்த குன்றுக்கு கீழே இறங்குனாங்க. இறங்கிட்டு ஏறினாங்க. ஏறின பிறகு ஒரு வசனத்தை ஓதுனாங்க. இப்போது தான் ஜிப்ரீல் வந்தார், வசனத்தை ஓதி காண்பித்தார். என்ன வசனம்? اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. இறைவன் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு பரிபூரணப்படுத்தி விட்டார். உங்களது மார்க்கமான இஸ்லாத்தை ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா, அதை அவன் பொருந்தி கொண்டான் என்று சொன்ன உடனே உமர் வெடித்து அழுதார். உமர் ரலியல்லாஹு தேம்பி தேம்பி அழுதார்கள். சஹாபாக்கள் அழுது கொண்டே கேட்டார்கள் உமரிடத்துல, உமரே ஏன் இப்படி அழுகிறீர்கள், காரணம் என்ன? இல்லை, நபித்துவத்திற்கு நுபுவத்திற்குண்டான வேலை இல்லைண்டா நபிக்கு இந்த உலகத்தில் என்ன வேலை? நுபுவத்திற்கு இங்க வழிவகை இல்லை என்றா இந்த நபிக்கு என்ன வேலை? இந்த நபி இந்த நுபுவத்தை முடித்து விட்டார் என்றா அவருடைய முடிவு நெருங்கிவிட்டதோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று அழுதார். ஆனால் அன்பானவர்களே, இந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு புரிதல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயற்கை மரணத்திற்கு பின்னால் அந்த புரிதல் வரவில்லை. ஏண்டா இந்த தூதர் இந்த பூமி பந்துக்கு மேலே இல்லையா அப்படின்னு ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. ஆனால் புரிந்தார், இங்கே விளங்கினார், ஆனால் அங்கே விளங்க இயலவில்லை. ஏண்டா அந்த தூதர் இந்த பூமிக்கு மேல் இல்லை என்பதை அவர்களால் சீக்கிரமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையை முடித்து இவ்வாறே கிளம்பி போனார்கள். சஹாபாக்களோடும் மீண்டும் மதீனா நகரத்துக்கு பயணப்பட்டார். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹஜ்ஜத்துல் வதாவில் நடந்த உரையாடல். மேலும் சஹாபாக்களுடைய மனநிலை, அந்த சஹாபாக்கள் எல்லோருக்கும் ஏதோ நடக்க போகிறது என்று மட்டும் தெரிகிறது. அது என்னங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு முழுமையாக அதை முடிப்போம். அல்லாஹ் ஹயாத்தை நசீபாக்கினார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அந்த தூதரின் வரலாற்றை எப்படி முழுமனதோடு கேட்கிறோமோ அதே முழுமனதோடு பிரார்த்திப்போம். அந்த தூதரோடு மறுமையில சுவனத்தில் உரையாடுகிற தருணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதற்காக. அடுத்ததாக அன்பானவர்களே, இந்த வரலாற்று குறிப்புகளின் கேள்வியினுடைய பகுதி. அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வட்டி கடனை தள்ளுபடி செய்கிறதாக சொன்னார். அந்த வட்டி கடன் தள்ளுபடி செய்த அவருடைய அந்த சஹாபினுடைய பெயர் என்ன? அதாவது வட்டியை ஒழிக்கிறேன், இதோடு வட்டியினுடைய கணக்கு இல்லாமல் ஆக்குகிறேன், அதில் எந்த குடும்பத்தாருடைய வட்டி கணக்கு இருந்தது, இந்த கடனை நான் இல்லாமல் ஆக்குகிறேன் என்று சொல்லி எந்த சஹாபியினுடைய பெயரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மொழிந்தார்கள். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
ஆண்களுக்கு அடிமையான ஒரு சஹாபி, 2 சஹாபி பேரை சொல்லி அவங்களோடு உரையாடினார்கள், அவங்களோடு நெருக்கமாக இருந்தார்கள் சொல்லி ஒரு வரலாறு சொல்லியிருந்தேன். 2 பேருடைய சில துடுக்குகள். கையை உயர்த்தோனும், உயர்த்தின பின்னால் தான் ஆன்சர் சொல்லுவோம். சரியா? அந்த சஹாபிகளுடைய பெயர் என்ன சொல்லுங்க ஹாஜி. பிலால் ரதியல்லாஹு அன்ஹு, ஜுலைபீப் ரதியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் உங்களை வச்சுட்டு உங்கள் பேருங்க ஃபைசல் ரஹ்மான். மாஷா அல்லாஹ். சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். வாங்க ஃபைசல் ரஹ்மான். ஒரு சகோதரி மரியம் என்ற சகோதரி அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் என்பதையும், அதே போல சவுதா என்று சொல்லப்படுகிற அந்த சகோதரி அவர்களும் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் என்ற சரியான விடையை அளித்ததன் காரணமாக இருவருக்குமே நிர்வாகம் புத்தகத்தை அன்பளிப்பு செய்வதாக தகவல் தந்திருக்கிறார்கள். خير. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.